ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா நல்லபடியாக நடைபெற்றது. பார்த்தீங்களா அந்த நிகழ்ச்சியை? நான் புதிய தலைமுறை சேனல்லையும் நியூஸ் தமிழ்லையும் நேரலையில் பேசினேன். கம்பராமாயணம் பற்றிய நிறைய செய்திகளை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த நிகழ்ச்சி இருந்தது. அயோத்தியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ராமர் பாலராமராக இருக்கிறார், குழந்தை ராமராக இருக்கிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு ராமனை வழிபாடு செய்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், ராமன் நாமம் சொன்னால் என்னென்ன கிடைக்கும்னு வேற வேற பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே, இந்த விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்லோகம் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? இப்போ அயோத்தியில் ராமர் கோவில் திறந்திருக்கிறாங்க. ராமனை வணங்கினால் வழிபட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்றத தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. ஒவ்வொரு நாளும் நன்மைதான் நடக்கும், நன்மைதான் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும். செல்வம் கிடைக்கும்னு முடிக்கல, செல்வமும் நாளும் நல்குமே. ஒவ்வொரு நாளும் பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை ராம வழிபாடு நிச்சயமாக கொடுக்கும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் எவ்வளவு கர்மா இருந்தாலும் அது நிச்சயமாக குறையும், தேயும் என்று இந்த பாடல் சொல்கிறது. நான் ஜாதகம் பார்க்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்கு, எல்லாமே சரியா இருக்கும் அவங்க ஜாதகத்தில். இப்போ திருமணம் ஆகலை, 45 வயசாயிடுச்சு, திருமணம் ஆகலைன்னு வருவாங்க. எல்லாமே நல்லா இருக்கும், 7ஆம் இடம் நல்லா இருக்கும், 7ஆம் அதிபதி நல்லா இருப்பார், சுக்கிரன் நல்லா இருப்பார், சர்பதோஷம் இருக்காது. ஆனாலும் ஏன் திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல தான் கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்றத நான் என்னோட பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஜாதக கட்டத்தை வச்சு இந்த கிரகம் இங்க இருக்குன்னு நம்ம கணிச்சிட முடியும். போன பிறவியில செய்த பாவங்களை, நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களை இந்த பிறவியில வார்த்தையால செயலால அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி ஏமாத்துறோமே, இதெல்லாம் நாம கணிக்க முடியாது. கர்ம வினைன்னு ஒண்ணு நம்மளை சுத்திக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அப்படி கர்மாவால் நாம் கஷ்டப்பட்டால் அதுவும் தீர்ந்து போகும். திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. பிறப்பு இறப்பே இருக்காது. மாணிக்க வாசகர் பாடினார், எல்லா பிறப்பும் பிறந்திழத்தேன் எம் பெருமான். எத்தனை பிறப்பு தான்ப்பா நான் எடுக்கிறது, பிறந்து 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 கஷ்டப்படுறேனே என்று மாணிக்க வாசகர் பாடினார் இல்லையா? இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற கஷ்டமே இருக்காது. இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால், 2 எழுத்து ராம, அந்த ராம 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 என்ற 2 எழுத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் நன்மை கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், திண்மையும் பாவமும் சிதைந்து போகும், ஜென்மமும் மரணமும் இன்றி தீரும் என்று இந்த பாடல் சொல்கிறது. யார் ஒருவர் ராமனை வழிபாடு செய்கிறார்களோ, ராம வழிபாட்டை தொடர்ந்து செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வெற்றிதான் கிடைக்கும். அதனாலதான் ஸ்ரீராம ஜெயம் எழுதணும்னு சொன்னாங்க. யாருக்காவது கஷ்டம் வந்ததுன்னா, இப்ப நமக்கு டிவி இருக்கு, சினிமா இருக்கு, போன் இருக்கு, நம்ம கையிலேயே பொழுது போகலன்னா நம்ம அதிலேயே பார்த்துக்கலாம். ஒரு காலம் வரைக்கும் கோவிலுக்கு போறதுக்கான போக்குவரத்து வசதிகள் கூட கிடையாது தானே. மாட்டு வண்டி இருந்தது, அப்புறம் எப்பயாவது ஒரு பஸ் ஒரு ஊருக்கு. கோவிலுக்கு போறதுக்கான வசதிகள் கிடையாது. அப்பெல்லாம் என்ன சொன்னாங்க? ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. பொழுதுபோக்கே கிடையாது மக்களுக்கு. ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க, ஒரு நாளைக்கு 108 தடவை எழுதுங்க, இப்படிதானே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸ்ரீராம ஜெயம், ராமனை வழிபட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும். அது எப்பேற்பட்ட நாமம் என்பதை கம்பன் ரொம்ப அழகாக சொல்கிறான். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை, முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை, தானே இம்மையும் எழுமை நோய்க்கும் மருந்தினை, ராம என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். ராம என்கிற நாமம் இந்த பிறவில மட்டுமில்ல, 7 ஜென்மத்துக்கும் நமக்கு துணையாக வரக்கூடிய செம்மை சேர் நாமம் என்று கம்பன் பாடுகிறார். ரொம்ப அழகா மண்ணு புகழ் கோசலை தன் மணி வயிறு வைத்தவனேன்னு ஆழ்வார் பாடினார் இல்லையா? அப்படி கோசலையின் மணி வயிற்றில் அவதாரம் செய்த ராமபிரானை அயோத்தியில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள்.
ராம வழிபாடு என்பது நிச்சயமாக நமக்கு வெற்றியை தரக்கூடிய ஒன்று. நிறைய பேருக்கு நான் ராம வழிபாடு சொல்லியிருக்கேன். ராமர் கோவிலுக்கு போங்க. தமிழ்நாட்டிலேயே நிறைய ராமர் கோவில்கள் இருக்கு. நான் உங்களுக்கு இந்த சுக்கிரதோஷம் போக்கும் கோவில்கள் பத்தி சொல்லும் போதெல்லாம் அதை சொல்லியிருக்கேன். அப்படியே அந்த கோவில்களுக்கு போய் நாம் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நம்முடைய கர்ம வினைகள் தீர்ந்து நமக்கு வெற்றிதான் கிடைக்கும். முடிந்த வரைக்கும் ராமனை கோவில்களுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. ராம நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். நிச்சயமாக நமக்கு வெற்றியே கிடைக்கும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.